நரேந்திர மோடி தூக்கிட்டு போய் இப்படி வச்சிருவாரு. அப்போ இப்படியே நின்று டொனால்ட் ட்ரம்ப் ஆள் கம்பிங்களா? அமெரிக்கா ஒரு நாட்டோட இறையாண்மையை கெடுக்கிற விதமா நீங்க துணை போகிறீங்களா? அமெரிக்கா அரசோட துணை போகிறீங்களா? ஏகாதிபத்திய அமெரிக்காவே என்னை திருடன் அமெரிக்காவை எரித்திடுவோம். அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்தை அமெரிக்காவின் நடவடித்தனத்தை இந்திய மாணவர் சங்கம் கண்டிக்கின்றோம். அமெரிக்கா ஒரு நாட்டோட இறையாண்மையை கெடுக்கிற விதமா நீங்க துணை போகிறீங்களா? அமெரிக்கா அரசோட துணை போகிறீங்களா? உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நீங்க இந்திய நாட்டுக்கு விசுவாசமா இருக்கீங்க சார். அமெரிக்காக்காரங்க விசுவாசமா இருக்கீங்க. இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற பஞ்சசீல மனுஷரா கொள்கைங்கிறது இந்தியாவோடது. அதுக்கு எதிராக ஒரு நாடு செயல்படுது. அதை கண்டிச்சு நீங்க என்ன அமெரிக்காவுடைய சம்பளம் வாங்குறீங்க? டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்குற சம்பளம் உங்களுக்கு சிஏல சேர்ந்துட்டீங்களா? இல்ல ஸ்பெஷலா? அப்புறம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நியூயார்க்ல சம்பளம் தமிழ்நாடு காவல்துறை அமெரிக்கா கொடிதான். அமெரிக்கா நாட்டோட விசுவாசிங்க. அமெரிக்கா கொடிதான் உங்களுக்கு தெரியுமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சார் நீங்க என்ன சார் கொல்ல கூடாதுன்றது? சார் நாளைக்கு நரேந்திர மோடி தூக்கிட்டு போய் இப்படி வச்சிருவாரு. அப்போ இப்படியே நின்று டொனால்ட் ட்ரம்ப் ஆள் கம்பிங்களா? அப்புறம் நிக்கோலஸ் மாத்ராவை தூக்குனா உங்களுக்கு வந்து மோடி தூக்க மாட்டாரா? சொல்லுங்க. என்ன பேசி இன்னைக்கு காலையில தரமணி ஆபீஸ்ல போய் அரெஸ்ட் பண்றீங்க. நான் கேக்குறேன், இது என்ன நியாயம்? தமிழக காவல்துறை நடந்துக்கோ. உங்களுக்கு அமெரிக்கால இருந்து அவார்டு கொடுக்க மாட்டாங்க. கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி வெனிசுலாவினுடைய பெரும்பகுதி மக்களால், அநேகமாக 80% மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மாதுரோ அவர்களையும் அவருடைய மனைவியையும் அமெரிக்காவினுடைய அந்த இராணுவம் வெனிசுலாவின் மீது அத்துமீறி தாக்குதலை நடத்தி கைது செய்து நியூயார்க் நகரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது சர்வதேச அளவிலும் சரி, ஒரு இறையாண்மை கொண்டிருக்கக்கூடிய நாட்டில் இப்படியான தாக்குதல் என்பது சட்டவிரோதமான நடவடிக்கை ஆகும். இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா, அதனுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிக மோசமான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறார். உலக சமாதானத்திற்கு தான் வித்திட்டதாகவும் அதற்கு நோபல் பரிசு வேணும் என்று கேட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உலக அமைதியை சீர்குலைக்கக்கூடிய விதத்தில் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பாக ஈராக்கின் மீது தாக்குதல் நடத்துகின்ற பொழுது வெப்பன் ஆஃப் த மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது என்று சொல்லி அங்கே போய் ஒன்றுமே இல்லை, அந்த நாடை மொத்தமாக சீர்குலைத்து அந்த எண்ணெய் வளங்களை முழுமையாக அமெரிக்கா கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டது. அதுபோலேயே உலகிலேயே அதிகமான அளவு, இன்னும் சொல்லப்போனால் சவுதி அரேபியாவை விட அதிகமான அளவு குரூடாயில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசமாக லத்தீன் அமெரிக்காவில் வெனிசுலா என்பது இருக்கிறது. அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளங்கள் தேசியுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேசியுடைமையாக்கப்பட்ட எண்ணெய் வளங்களை அபகரிக்கக்கூடிய நோக்கத்திற்காக மட்டுமே போதைப் பொருள் கடத்தலுக்கு அந்த நாட்டினுடைய அதிபர் துணை நிற்கிறார் என்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து நிக்கோலஸ் மாதுரோவை கைது செய்திருப்பது என்பது அமெரிக்கா செய்யக்கூடிய மிக முக்கியமான அடாவடித்தனமாகும். அதை இறையாண்மையின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய, ஒவ்வொரு நாட்டினுடைய இறையாண்மையை மதிக்க வேண்டும் என்கின்ற இந்தியாவினுடைய பஞ்சசீல மணிசேரா கொள்கையின் மீது ஏற்புடைய மாணவர்கள் என்கின்ற முறையில் இந்த நடவடிக்கையை நாங்கள் இந்தியா முழுவதும் இந்திய மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறோம். இதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடியினுடைய தலைமையிலான இந்திய அரசு இதன் மீது த டீப்பஸ்ட் கன்சர்ன் என்று சொல்லியிருக்கார்கள். டீப்பஸ்ட் கன்சர்ன் என்பதை விட ஸ்ட்ராங்லி கண்டம்ட் என்பதை தான் சொல்லியிருக்கணும். அப்போ இந்தியாவினுடைய அரசு என்பது அமெரிக்காவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் என்கின்ற முறையில் நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்பது இந்தியாவினுடைய பஞ்சசீல மணிசேரா கொள்கை என்கின்ற இந்தியாவினுடைய கொள்கைக்கு எதிரானது. அது அமெரிக்காவினுடைய செயல்பாட்டிற்கு மோடி கள்ள மௌனம் சாதிப்பதற்கு சமமானது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் என்னை குஷிப்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காரு. இந்தியாவினுடைய பிரதமரை ஏதோ மசாஜ் கடை ஓனர் போல இவருக்கு ஏதோ குஷிப்படுத்தணும்னு சொல்கிற மாதிரி நடவடிக்கைக்கு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சரி, இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வமான செயலர்களும் சரி, நரேந்திர மோடி இருப்பிடமிருந்தும் சரி எந்த விதமான கண்டனம் வராத பொழுது மொத்தமாக இந்தியாவினுடைய இறையாண்மையை அமெரிக்காவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததை போன்று செயல்படக்கூடிய இந்திய அரசையும் இந்த நேரத்தில் இந்திய மாணவர் சங்கம் என்பது தங்களுடைய கண்டனத்தின் மூலமாக இந்திய அரசு
துரிதமான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.